நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆனி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 16ஆம் தேதி முதல் ஜூலை 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் இந்த ஆனி மாதம் 2ஆம் தேதி சர்வ அமாவாசை, ஆனி 18 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இந்த ராசிநாதன் புத பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 15 நாளும் 11ஆம் இடத்தில் 15 நாளும் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆனி மாத கிரகங்கள் மற்ற கிரகங்களும் இந்த கன்னி ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கன்னி ராசியினுடைய அதிபதி 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் சிறப்பாக அமைந்து தொழில் உத்தியோகத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், லாபத்தை பெறுவீர்கள், நல்ல பெயரை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. அப்போது பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம், சுபீட்சம் கண்டிப்பாக அமையப்போகிறது, ஏற்பட போகிறது என்று சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். வாக்கினை தொழிலாக கொண்டு செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அமக்கலமான ஒரு மாதம். உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், இப்படி வாக்கினை கொண்டு செயல்படும் அன்பர்களுக்கு பிரகாசமான ஒரு மாதம். நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும். காசு மட்டும் இல்லைங்க, நல்ல பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல 15 நாளும் 12ஆம் இடத்துல 15 நாளும் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். மிக சிறப்பு தான். இருந்தாலும் முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். செவ்வாய் பகவானும் 4ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனால் முதல் 15 நாள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா சனி பார்வை மட்டுமே 3ஆம் இடத்துக்கு இருப்பதால் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாகும். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க 15 தேதிக்கு மேலே வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 12இல் இருந்தாலும் 4ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை, தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இல்லை நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடான ஒரு காலகட்டம், நல்ல கூடுதல் வேலை வாய்ப்பு கிடைக்கும், கூடுதல் ரெமுனரேஷன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. மாத்ருஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இப்போ தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு
உங்களை பொறுத்தவரையிலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக செயல்படுவார்கள். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். மற்றபடி ஒரு சிலர் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருப்பீர்கள். உங்கள் அபிலாஷை என்னவோ கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சொத்து பத்துகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் மிகையாக. அது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ உயர்கல்விக்காக சென்று படித்தால் அவர்களுடைய படிப்பு என்ன கோர்ஸில் சேரணுமோ அதை சேர்ந்து ரொம்ப பிரகாசமாக பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உங்களுக்கு பூர்வீக சொத்து இது வரைக்கும் பிரிச்சுக்கலன்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப அமங்கலமான காலகட்டங்க. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் இனிமேல் சக்ஸஸ் தான். சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய ஒரு இமாலய வெற்றி பெறும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லோரும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உறுதுணையாக இருப்பார்கள் என்று சொல்லலாம். விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் ஏற்படுத்த போகிறார். இந்த கன்னி ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 1, இல்லை ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், பேங்க்கு, இப்படி ஏதாவது எழுதுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் தான் வின் பண்ணுறீங்க. இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, நீங்கள் தான் வின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறார். 7ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு, பணவரவு, பொருள் வரவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். மொத்தத்தில் இந்த 8ஆம் இடத்தில் குரு ராகு இருப்பது என்பது உங்களை பொறுத்தவரையிலையும் கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகமாக ஒரு சிலருக்கு அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ராகு 8ல் இருந்தால் பிரச்சனைன்னு வாங்க. ஆனால் குருவோடு சேர்ந்து இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாடு போகணுன்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 15 நாள், 12ஆம் இடத்தில் 15 நாள் இருக்கார். அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஏற்கனவே நான் ஒரு படம், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன்னா இன்னொரு இதில் கமிட்மெண்ட் ஆகக்கூடிய, இன்னொரு படத்துலேயோ சீரியல்லையோ கமிட்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். இப்படி உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம். நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா பாக்கியாதிபதி வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. பெண்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், அரசாங்கத்தில் அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். தேவையான சலுகைகள் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு மாதம். ஏன்னா 10 குடையவன் 10ல் இருக்கார். 11ஆம் இடத்துலையும் 15 நாள் இருக்கார். 10ஆம் இடத்துல 15 நாளும் 11ஆம் இடத்துல 15 நாளும் ராசிநாதன் இருப்பதால்
இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க, நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், நல்ல லாபத்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்தபோதிலும் இந்த மாதம் செலவினங்கள் ஏற்படும். செலவினங்கள் 2 வகையாக இருக்கும். ஒன்று, இடம் வாங்குறீங்க, மனம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, அப்படி சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செலவு சுப செலவு. பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். பெண்கள் என்ன செலவு செய்ய போகிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் வாங்கி தருவாங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தங்க நகை, வைரம், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தமிழ் தேதி 25, 26, 27 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இப்போ இரவு பிரயாணம் வேண்டாம், கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டாலே நீங்கள் பாதி வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு பாதி பிரச்சனை ஆகிடும், வராமல் போகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாளை செய்வீங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆனி மாதம் அமக்கலமான ஒரு மாதம். சாதிக்க போகிறீங்க, இப்போ பெருசாக சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.